ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். அதாவது மொத்தமாக இன்றைக்கி ஜென்ரல் எவ்வளோ பேர் போயிருக்காங்க, ஜென்ரல் டர்னில் எவ்வளோ பேர் போயிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கம்யூனிலையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில கொஷின்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன கேட்குறீங்க அப்படின்னா, எனி டிகிரின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம எந்த டிகிரி வேணால் எடுத்துக்கலாமா? இருக்கவங்க சூஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட் அப்படின்னா ஆப்வியஸ்லி எனி டிகிரின்னு கொடுத்தா நீங்கள் இது பண்ணிக்கலாம். சிலதுக்கு பர்டிகுலராக பிகாம் முடிச்சிருக்கணும், இல்லாட்டி இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இது முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ரேங்க் ரொம்ப கூட போகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் பட் இவ்வளோதான் வேகன்சிஸ் இருக்குது, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. லைவாக நான் சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ நான் முதல் ப்ரிடிக்ஷன் இப்போ எக்ஸாம்பிள் பிசிக்கு நான் 1400 1500 தான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் 1800 மேக்ஸிமம் சொல்லியிருப்பேன். இப்போ 1900 2000 கூட போகலாம். ஆனால் அது கன்ஃபார்மான்னு கேட்டால் தெரியல. ஏன் அப்படின்னா ஆப்சன்டீஸ் கூட கூட போயிட்டே இருக்குது நமக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டே 3 மெம்பர்ஸ் ஆப்சன்ட் ஆனாங்க, செகண்ட் டே 6 மெம்பர்ஸ் ஆனாங்க, தேர்ட் டே 15, ஃபோர்த் டே 32, இன்றைக்கெலாம் 100 அபோவ் ஆப்சன்டீஸ் ஆகிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்சன்டீஸ் நம்ம ஆகிறனால நமக்கு போகும். அதே மாதிரி ஜென்ரலில் எந்த கம்யூனல் போகிறாங்களோ அதை வச்சு நீங்கள் உங்களோட கம்யூனல் ரேங்க்கில் எக்ஸ்ட்ரா போகும். ஸோ இப்போ அதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் கிளியராக ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ சப்போஸ் நீங்கள் மேலாக இருக்கீங்க, இப்போ நீங்கள் பிசியில் இருக்கீங்க அப்படின்னா பிசி ஜென்ரல் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஜென்ரல் டேர்னில் இப்போ 500 வேகன்சிஸ்னால் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 150 to 200 எடுத்துக்கலாம். ஏன்னா அட்லீஸ்ட் அதுவாவது பிசியில் போவாங்க. அந்த மாதிரி ஒரு டைட்டில் எடுத்துக்கலாம். இதே உமனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உமன் வேகன்சி, ஜென்ரல் வேகன்சிஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் டர்ன் மூணையுமே நீங்கள் எடுத்து கேல்குலேட் பண்ணி வச்சுக்கணும். இதே நீங்கள் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் அப்படின்னா பிஎஸ்டிஎம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு வேகன்சிஸ் அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சிடும். நியர்லி இவ்வளோதான் வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேருந்து எவ்வளோ கம்யூனல் ரேங்க் பின்னாடி இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு ரேங்க் முன்னாடி வந்திருக்கு, அதாவது இப்போ முன்னாடி வந்த லிஸ்ட்டோட இப்போ எனக்கு 100 ரேங்க் முன்னாடி வந்திருக்கு, 80 ரேங்க் முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் கம்யூனல் ரேங்கில் எவ்வளோ முன்னாடி வந்திருப்பேன் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கன்னு சொல்கிறேன். அது கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கண்டிப்பாக முன்னாடி வந்திருப்பீங்க. ஸோ இன்னைக்கு இது பண்ணி மேக்ஸிமம் இந்த தடவை நமக்கு கொஞ்சம் கூட வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் ஜென்ரலில் ஓரளவு நம்ம போயிட்டு தான் இருக்காங்க. இன்னுமே நமக்கு ஜென்ரலில் நேற்று வரைக்குமே நமக்கு 302 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். ஸோ 302 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா இது ஓவரால் நான் சொல்கிறேன். ஓவரால் அப்படின்னா ஜஸ்ட் எல்லா கம்யூனலும் ஓவரால் கேட்குறேன் சொல்கிறேன். ஸ்பெஷல் கேட்டகரிஸ் கிடையாது. ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இல்லாமல் ஓவரால் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த மாதிரி இங்கே ஜென்ரல் எவ்வளோ போகிறாங்களோ அதை வச்சு நீங்கள் போவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பிசி 1800 to 2000 வரைக்கும் வாய்ப்பு இந்த தடவை இருக்குது. ஸோ ஏன்னா மேக்ஸிமம் ஆப்சன்டீஸ் நிறைய பேர் வர்றனால எம்பிசி அப்படின்னா நான் 1400 நான் 1350 வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன். 1400 to 1500 வரைக்கும் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனல் ரேங்க் 1000 கிட்ட வரலாம். பிசிஎம் நான் 200 சொல்லியிருக்கேன். ஆனால் பட் இன்ன பிசிஎம் மேக்ஸிமம் ஃபில் ஆகலை. ஸோ அதனால் மேக்ஸிமம் 200 வரைக்கும் வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் டெய்லி பேசிஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மெம்பர்ஸ் 2 மெம்பர்ஸ் 3 மெம்பர்ஸ் 2 மெம்பர்ஸ் தான் போயிட்டுருக்காங்க. அதுவும் ஜென்ரலில் தான் போயிட்டுருக்காங்க. இன்னுமே ஜென்ரல், அதாவது பிசிஎம் ஜென்ரல் டர்னில் எவ்வளோ பேர் போகிறாங்க தெரியல. பிசிஎம் ஜென்ரலில் இந்த மாதிரி பேசிஸில் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்ப்போம் உங்களுக்குமே இருக்கும்பா. அதே மாதிரி ஜென்ரல் டர்னில் எஸ்சிஏ எஸ்டி போகிறாங்களான்னு தெரிஞ்சு இன்னும் இல்லை. ஏன் அப்புறம் எஸ்சியில் மேக்ஸிமம் வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இன்றைக்கி எவ்வளோ வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எவ்வளோ பேர் எவ்வளோ இதில் போயிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம லைவுக்கு வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். நந்தா ப்ரோ சொன்னாங்க இன்னொரு நான் 5th டே கவுன்சிலிங் போகிறேன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்திருக்காங்களாம். அவங்க என்ன பேசிஸில் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அவங்க ஃபர்தராக எக்ஸாம் படித்து போகணும், அவங்க குரூப் 2 குரூப் 1 கேடர் போகணும் அப்படின்றது அவங்களோட மெயின் ஆம்பிஷன். ஸோ அதனால அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு ப்ரோ கேட்டிருந்தேன், எம்ப்ளாய்மெண்ட்டோட ஸ்கூல் எஜுகேஷன் ப்ரொமோஷன் கொஞ்சம் டிலே ஆகுமான்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம், ஸ்கூல் எஜுகேஷன் கொஞ்சம் ப்ரொமோஷன் டிலே ஆகும்பா. சில 3 to 4 இயர்ஸ் ஆகிறது, இது 7 இயர்ஸ் ஆகலாம். நான் ஏன் ஸ்கூல் எஜுகேஷன் பெட்டர்னு சொன்னால், நீங்கள் அடுத்து ஃபர்தர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபர்தர் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த உங்களுக்கு ஒர்க்கிங் ப்ரெஷர் இருக்காது. டைமிங் ரொம்ப உங்களுக்கு இதாக இருக்கும். அதில் தான் டாப் 10 டிபார்ட்மெண்ட் பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் பிரிச்சிருப்பேன். டாப் 10 டிபார்ட்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் ப்ரொமோஷன்ஸ் வரும். அது மாதிரி சொன்னது பெஸ்ட் இன் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா ப்ரொமோஷன் கொஞ்சம் லேட் ஆனாலுமே உங்களுக்கு எந்த ஒர்க் ப்ரெஷரும் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கோ இல்லை சில பேர்
ஒர்க் பண்ணிகிட்டே பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இதிலே வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ் வச்சு போடுவாங்க. புக் பிரிண்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. கிளாஸஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் நான் பெஸ்ட்டு 10 டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தேன். இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இனிமேல் நிறைய பேர் அதை பற்றி கேட்குறீங்க. ஸோ பாருங்கள். ஸோ வந்து இப்போதைக்கு நமக்கு என்ன அப்படின்னா எஸ்சி ஜென்ரல் பார்க்கலாம். ஸோ எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நேற்று வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 443 வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ பாருங்கள் நேற்று வந்து நமக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா நேற்று மீன்ஸ் நான் டே 4ல் சொல்கிறேன் 443 வேகன்சிஸ் இருக்குது. இப்போ 424 வேகன்சிஸ் தான் இருக்குது அப்படின்னா எவ்வளோ எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெறும் 19 மெம்பர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து பாருங்கள் ஒரு நாளைக்கு இன்றைக்கி எஸ்சி ஜென்ரலில் மட்டும் நமக்கு 19 மெம்பர்ஸ் போயிருக்காங்க. இதே எஸ்சி உமனில் 96ன்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் நமக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 106 இருந்துச்சு. ஸோ 12 பேர் எடுத்திருக்காங்க. அங்கிட்டு ஒரு ஆறு இங்கிட்ட ஒரு ஆறு 12 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸல்ஸ்மெண்ட் டிடபிள்யூவில் அப்படியே தான் இருக்குது. எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ எஸ்சி ஜென்ரல் உமன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்க்கலாம். ஸோ எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா 59 வேகன்சிஸ் இருந்துச்சு. இன்றைக்கி 55 இருக்குது அப்படின்னா 4 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிம்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 26 வேகன்சிஸ் இருந்துச்சு. இன்னைக்கு 22 தான் இருக்குது அப்படின்னா 25 இருந்துச்சு. நேற்று ஒரு தடவை எடுத்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து 3 பேர் எடுத்திருக்காங்க. இது வந்து எஸ்சிப்பா. இதே வந்து எஸ்டி பார்க்கலாம். ஸோ எஸ்டி ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா 129 வேகன்சிஸ் இருக்குது எஸ்டி ஜென்ரலு. ஸோ நேற்றும் 129 வேகன்சிஸ் தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு யாருமே எஸ்டி ஜென்ரலில் எடுக்கலை. ஸோ எஸ்டி உமன்னு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ வந்து டே 1, டே 2, டே 3, டே 4. ஸோ வந்து சேஞ்சஸே இல்லை. ஸோ இன்றைக்கி டே 5லேயும் சேஞ்சஸ் இல்லை எஸ்டியில். ஸோ எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அப்படின்னா அது 6 வந்து அதே மாதிரி சேஞ்சஸே இல்லை. எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம் 3. ஸோ எஸ்டியில் வந்து சேஞ்சஸே இல்லைப்பா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எஸ்டியில் சேஞ்சஸே கிடையாது. ஸோ எம்பிசி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி ஜென்ரல் 194 இருக்கா. எம்பிசி ஜென்ரல் 194 இருக்குது. ஸோ வந்து 50 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ எம்பிசி ஜென்ரலில் மட்டும் 50 பேர் எடுத்திருக்காங்க. இதே வந்து எம்பிசி ஜென்ரலில் உமன் பார்க்கலாம். உமன் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா 93 இருந்துச்சு. ஸோ 80 தான் இருக்குன்னா 13 பேர் எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் வந்து எம்பிசி நிறையா போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா டே 4லேயே எனக்கு எம்பிசி நிறையா போன மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்றைக்கும் எனக்கு கொஞ்சம் போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் வேகன்சிஸ் இருக்குப்பா. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து எம்பிசி உமன்னு பார்க்கலாமா. வேறு என்ன இருக்குங்க. யா எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 48. ஸோ பாருங்கள் நமக்கு 63 வேகன்சிஸ் அவைலபிளில் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்னா 48 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ 15 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். இப்போ வந்து எம்பிசி நீங்கள் அப்படின்னா ஜென்ரல் எவ்வளோ பேர் போயிருக்காங்க, ஜென்ரல் பிஎஸ்சி எவ்வளோ பேர் போயிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் குறைஞ்சிட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னும் டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கணும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது. இப்போ ஒரு 5 டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் அதை வந்து லைவ்ல சொல்லியிருப்பேன் ஹைலைட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிரிண்ட் எடுத்து பாருங்கள். பிரிண்ட் பார்க்காட்டி ஹைலைட் பண்ணி பாருங்கள். ஹைலைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதே வந்து 16 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம்மா. ஸோ 25 இருந்தாங்க. 25ல் 16 இருக்காங்க. அப்போ 9 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே நமக்கு 9 மெம்பர்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ பிசி ஜென்ரலில் 257 பேர் இருக்காங்களா. பிசி ஜென்ரலில் 257 பேர் இருக்காங்க அப்படின்னா 320 மெம்பர்ஸ் இருந்தாங்க. -257. ஸோ 63 பேர் வந்து பிசி ஜென்ரலில் மட்டுமே இன்றைக்கி போயிருக்காங்கப்பா. ஸோ பாருங்கள் இதுதான் இன்றைக்கி வந்து இது. ஸோ ரிமைண்டிங் பார்க்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பிசி உமன்னு பார்த்தீங்கன்னா 109 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து அவைலபிள் வேகன்சி 109 இருக்குது. ஸோ பிசி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 134 வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பிசி உமனில் மட்டும் 25 பேர் தான் போயிருக்காங்க. இதே வந்து நமக்கு பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 65 இருக்கா. ஸோ பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஐ திங்க் 78. யா 78 - 65. ஸோ நமக்கு வந்து 30 மெம்பர்ஸ் தான் இன்றைக்கி போயிருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா ஆக்சுவலாக வந்து
ஆக்சுவலாக பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம் கம்பேர் பண்ணும்போது எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல கொஞ்சம் கூட போயிருக்காங்க. ஸோ அதனால தான் சொன்னேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வந்து உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 21 அவைலபிள் இருக்கு இன்னும் உங்களுக்கு. உமன் பிஎஸ்டிஎம்னா 4 பேர் தான் போயிருக்காங்கப்பா. ஏன்னா 25, ஸோ இப்போ 21 வந்திருக்கு. ஸோ இதே வந்து ஜென்ரல் டர்ன். ஜென்ரல் டர்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 302. ஸோ 302 வேகன்சிஸ் இப்போ நமக்கு அவைலபிள் வந்து 240 இருக்குது. ஸோ நியர்லி 62 பேர் ஜென்ரல் டர்னில் போயிருக்காங்க. அந்த 62 பேர் வந்து யாராக வேணாலும் போயிருக்கலாம். ஸோ ஏன்னா இதில் தான் மேக்ஸிமம் வந்து நம்ம ஜென்ரல் டர்ன் அப்படிங்கும்போது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு தோராயமாக வந்து இவ்வளோ தான் போவாங்க, இவ்வளோ பர்சன்ட் போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் லைவ்ல சொன்னேன். ஏன்னா வந்து ஜென்ரல் டர்ன் அப்படிங்கும்போது யார் வேணால் வருவாங்க. இதே உமன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் டர்ன் உமனில் வந்து 109 வேகன்சிஸ் இருந்துச்சு. இப்போ 82 தான் இருக்குது. ஸோ நமக்கு 27 மெம்பர்ஸ் போயிருக்காங்க ஜென்ரல் டர்ன் உமனில். இதே வந்து ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம் 67 வேகன்சிஸ் இருக்கா. ஸோ ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம் வந்து 85 இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு 65 இருக்குன்னா 18 பேர் போயிருக்காங்க. அதில் மட்டும் உமனில் வந்து 19 வேகன்சிஸ் இருக்குது. போன தடவை வந்து 25 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், ஸோ 25 இருக்குது. 25 இருந்துச்சு 19 அப்படிங்கும்போது 6 பேர் தான் போயிருக்காங்க. இதே வந்து எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சிஏ ஜென்ரல் ஐ திங்க் எழுதியிருக்கேன் நான். 52 பேரில் 50 பேர்னா 2 பேர் தான் போயிருக்காங்க. எஸ்சிஏ உமனில் வந்து நமக்கு வந்து ஒருத்தர் மட்டும் போயிருக்காங்க. எஸ்சிஏ உமன் எஸ்சிஏ உமனில் நேற்று 20 அப்படியே தான் இருக்குது. இங்கே இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல வந்து 17 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து 21 வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு 17 தான் இருக்குது அப்படின்னா நமக்கு 4 பேர் போயிட்டாங்க. இது எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா 16 வேகன்சிஸ் இருக்குது. அதே 16 வேகன்சிஸ் தான் யாருமே போகல. நெக்ஸ்ட் பிசிஎம் ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 88 வேகன்சிஸ் இருந்துச்சு. இன்றைக்கி 86 வேகன்சிஸ் இருக்குது. ஆக்சுவலாக பிசிஎம் ஜென்ரலில் வந்து என்னன்னு தெரியல, டெய்லி 2 பேராக தான் நமக்கு காலி ஆகுது. 93, 91, 89 இந்த மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி நமக்கு 2 தான். அப்புறம் வந்து நமக்கு வந்து எவ்வளோ அப்புறம் 88 ஆச்சு ஒன்று. இப்போ வந்து 86. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜென்ரலில் இன்னும் நமக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்கும் பிசிஎம் ஜென்ரலில். ஆனால் ஜென்ரலுங்க மேல் ஃபீமேல் 2 பேருமே வருவீங்க. இதே பிசிஎம் உமன்னு பார்த்தோன்னா 39 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான்ப்பா இருக்குது நமக்கு. ஆமாம், உமன் வேகன்சி 13 அப்படியே தான் இருக்குது. ஸோ இதே வந்து நமக்கு வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அப்புறம் 23 அதே மாதிரி இருக்குது நமக்கு. ஸோ பிஎஸ்டிஎம் ஜென்ரல் உமன் பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன் 7 அதுவும் அப்படியே தான் இருக்குது நமக்கு. ஸோ நமக்கு வந்து மொத்தம் பாருங்கள், நமக்கு இப்போ இன்னும் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து 2763 வேகன்சிஸ் இருக்குது. இது எல்லா டோட்டலும் சேர்த்து தான். ஸோ இன்னும் வந்து ஃபர்தராக இது எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து ஆப்சன்டீஸ் கூட இருக்கும்ப்பா நமக்கு. அநேகமாக இன்றைக்கி ஆப்சன்டீஸ் வந்து 132 நினைக்கிறேன் அநேகமாக. ஆனால் நமக்கு 120க்கு மேலே தான். ஸோ ஏன் அப்படின்னா வந்து நம்ம பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து மொத்தமே நமக்கு விஏவில் 3 பேர் தான் போனாங்க. அண்ட் தென் நமக்கு வந்து ஜேஏல 332 மெம்பர்ஸ் தான் போனாங்க. 335 தான். அதுக்கப்புறம் வந்து இஓ கிரேடில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ பேர் போனாங்க அப்படின்னா வந்து அதில் வந்து கோஆப்ரேட்டிவில் வந்து இன்னும் வந்து ஒருத்தர் தான் இன்றைக்கி எடுத்திருந்தாங்க கோஆப்ரேட்டிவில். அதுக்கப்புறம் இஓ கிரேடு 4ல் வந்து 13 பேர் சம்திங் எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தாலுமே நமக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 130 அபோவ் தான் அவங்களுக்கு ஆப்சன்டீஸ். நான் வந்து கிளியராக பார்த்து உங்களுக்கு இந்த கீழே மெசேஜ் பண்ணிடுறேன்ப்பா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். இப்போ இன்கேஸ் நீங்கள் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இப்போது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ திருவாரூர் அப்படின்னு. ஸோ இன்னும் நமக்கு 11 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ மொத்த வேகன்சிஸ் எவ்வளோன்னு பாருங்கள். அதுக்கு விஏஓ திருவாரூர் தானே. திருவாரூர் ஸோ திருவாரூருக்கு மொத்தம் 70 வந்து நமக்கு வேகன்சிஸ். அதில் 11 தான் இருக்குது அப்படின்னா அந்த 11ல் வந்து உங்கள் கேட்டகரியில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ திருவண்ணாமலையில் வந்து நமக்கு வந்து மொத்தம் 3 வேகன்சிஸ் தான் இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலையிலேருந்து நமக்கு மொத்தம் எவ்வளோ இருந்துச்சுன்னா 15 இருந்துச்சு. ஸோ அதில் 12 எடுத்துட்டாங்க. ஸோ அந்த 3 வேகன்சிஸ் வந்து எங்கே இருக்குன்றதை பார்க்கலாமா. ஸோ இப்போ வந்து திருவண்ணாமலை வந்து 257 ஸோ பார்க்கலாம். ஸோ திருவண்ணாமலையில் வந்து 2 வேகன்சிஸ் தான் இருக்குது. அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது எங்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், டிடபிள்யூக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ உமன்ல தான் வந்து நமக்கு வேகன்சிஸ் இருக்கு. ஸோ டிடபிள்யூல இருக்குது வந்து அந்த கேண்டிடேட் மட்டும் தான் இருக்க முடியும். ஆனா எஸ்சிஏ உமனா இருக்கீங்க நீங்க. நாளைக்கு நீங்க கவுன்சிலிங் போறீங்க. சப்போஸ் உங்களுக்கு திருவண்ணாமலையில எடுக்க முடியும்னா நீங்க எடுக்கலாம். ஸோ இந்த மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். ஒரு டிபார்ட்மெண்ட் அப்டின்னா அது உங்க கம்யூனில இருக்கா? இருந்தா அது எவ்வளோ போஸ்டிங்ல இருக்கு? எவ்வளோ வேகன்ஸிஸ்ல இருக்கு? ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாம உங்களுக்கு இருக்கா? அப்படின்றத பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரி தான் நீங்க போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்க பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோனா கமெண்ட் பண்ணுங்க. ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.